ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆனி மாத பலன்கள் தான் பார்க்க போறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆனி மாத பலன்கள் பார்க்க. அதில் முதல் பொது பலன் பார்க்க போறோம். பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆனி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நவ கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கணக்கிட்டு தான் அந்த பொது பலனும் சொல்லும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆனி மாத கிரக நிலை பார்க்கும்போது மேஷத்துல செவ்வாய் இருக்காரு, ரிஷபத்துல குரு இருக்காரு, மிதுனத்துல சூரியன் புதன் சுக்கிரன், கடகத்துல யாரும் இல்லை, அதே மாதிரி கன்னியில கேது சந்திரன், கும்பத்துல சனி. இதுதான் இந்த ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்துல ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த ஆனி மாதம் 12 தேதி ஆனி 12ல இருந்து ஆனி 22 வரைக்கும் ஒரு 10 நாட்கள் நல்ல ஒரு யோகமான காலமா இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஆனி மாசத்துல புதன் சூரியன் மிதுனத்துல இருப்பார். அவர் கூட ஆனி 12ஆம் தேதி அன்று சுக்கிரன் மாறுறாரு. அதற்கப்புறம் புதனும் மாறுறாரு. இந்த 22க்குள்ள ஆனி 12ல இருந்து 22க்குள்ள சுக்கிரனும் புதனும் மிதுன ராசியில போறாங்க. அப்போது சூரியனோட புதன் சுக்கிரன் சேர்ந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அதியோகம் என்று சொல்லப்படுகிறது. யோகம்னாலே நல்ல விஷயம், அதில் அதியோகம்னா இன்னும் விசேஷமான யோகமாக தான் நடக்க போகுது. இந்த ஆனி மாதத்தில் வரல இந்த நான் சொன்ன 10 நாட்கள் எல்லா ராசிக்குமே இந்த அதியோகம் வேலை செய்ய போகுது. அது நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன். இந்த பொது பலனில் பார்க்கும்போது ஆனி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க போகுது. இரண்டாவது, இந்த ஆனி மாதத்தில் தான் ஆனி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவபெருமான் நடக்கும். ஒரு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். அதில் இந்த ஆனி மாதத்தில் நடக்கிற அபிஷேகம் சிதம்பரத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த ஆனி திருமஞ்சனம் அந்த சிதம்பரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும்போது கலந்துட்டிங்கன்னா ரொம்ப நாள்பட்ட தீராத பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும். ஏன்னாக்கா சிதம்பரம் கோவில் தான் நம்மளுடைய உடம்புடைய தத்துவமாக சொல்லப்படுது. அந்த தலைமுதல் கால் வரை உள்ள பாகங்கள்லாம் உறுப்புகளாமே அங்கே நிறுவப்பட்டிருக்கு சிதம்பரத்தில். நம்மளுடைய நாடி நரம்புகள் எத்தனை, அதனுடைய வகைகள், உடம்பு எல்லாமே இருக்குது. அந்த இருதயம் இருக்கும் இடத்துல தான் அந்த சிவபெருமான் வைத்திருக்கார். இதுதான் உண்மையான விஷயம். அதுதான் சிதம்பரம் ரகசியமாக சொல்லப்படுது. அதனால் இந்த ஆனி திருமஞ்சனம் என்ற இந்த விசேஷமான பலனும் இந்த ஆனி மாதத்தில் வரப்போகுது. அப்போ இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது இந்த ஆனி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தான் விளைய போகுது. ஏன்னா இந்த யோகம் சூரியன் புதன் சக்கரம் சேர்ந்தால் அதியோகம் சொல்லப்படுது. ஆவணி மாதத்துக்கு நல்ல பலன்களாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆனி மாதத்தில் முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும். அது ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது யாருக்கு திருமண பலன் வந்திருக்கு, குரு பலன் வந்து விரிவாக சொல்ல போகிறேன். இது இல்லாமல் இந்த ஆனி மாதத்திலே நல்லா கேட்டுங்க, ஒற்றுமை மேலோங்கும். இதனாலுக்கும் சண்டை போட்டுருப்பாங்க நிறைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி, ஒருத்தர் விமர்சிச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ஒருத்தர் விமர்சிச்சிருப்பாங்க. போட்டி இருக்கும், பொறாமையாக இருக்கும். போட்டி இருக்கலாம், பொறாமை தான் இருக்கக்கூடாது. பொறாமையில் சண்டையிட்டுப்பாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த ஆனி மாதத்திலே குறையக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது இல்லாமல் ஆனி மாதத்திலே லக்ஷ்மிக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வழிபாடு உகந்தது. அந்த காலத்தில் ஜேஷ்டா தேவி வழிபாடு பண்ணாங்க. மூதேவின்னு சொல்லுவாங்க. மூதேவினா அது ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அல்ல. மூதேவின்றது முதலாக பிறந்த அந்த தேவி, அதனால தான் அவள் மூதேவின்னு சொல்லப்படுறாங்க. அவள் லக்ஷ்மிக்கு சகோதரி, அக்கா. அவளுக்கு தீயதை அழிக்கக்கூடிய பலனை தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தீய சக்தியை அழிக்கிறது, தீயதை அழிக்கிறது, இது மாதிரி தான் அவளுக்கு பண்ணுவாங்க. அதனால் எப்படி நம்ம நல்ல சக்திக்கோ தெய்வங்களுக்கு நல்ல நாளில் வளர்பிறை நாட்களில் வழிபடுறோம், வெள்ளிக்கிழமையில் வழிபடுறோம், பௌர்ணமியில் வழிபடுறோம். தீய சக்திக்கு அஷ்டமி நவமி இது மாதிரி அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி நாள்லாம் வழிபடுறோம் இல்லையா, தீய சக்தி விலக. அதே மாதிரி தான் அவளையும் வழிபடணும். அப்போ அந்த ஆனி மாதத்துக்குரிய தெய்வமாக அந்த ஜேஷ்டா தேவி என்கிற மகாலட்சுமியோட சகோதரி விளங்கப்படுகிறாள். அவளை வழிபட்டு வந்தாங்களே நல்லாயிருக்கும். ஜேஷ்டா தேவி கிட்ட யாரும் தான் சொல்லுவாங்க, கோவிலில் இருப்பாங்க. பழைய காலத்தில் கோயிலெலாம் உண்டு. அவளுக்கு கிராம தெய்வத்தின் கூட பேர். கிராமத்தில் தான் நிறைய பேர் வழிபட்டுருக்காங்கள, ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தேவி வழிபாடு இந்த மாதத்துலேயோ உகந்ததாக சொல்லப்படுது. அப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள தீயதெல்லாம் விலகி அடுத்த ஆடி மாதத்தில் நல்ல அம்மனுடைய அருள் கிடைச்சி ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே சுபகாரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆனி மாத பொது பலன் இப்போ சொல்லியிருக்கேன். இன்னும் விரிவாக இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பலன் நான் சொல்ல போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் கிரக சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கும் அந்த இறை வழிபாடுகள் தான தர்மங்கள் பண்ணும்போது, பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. நீங்கள் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில். அதனால் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுத்துருப்பீங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் பணம் வாங்கியிருப்பீங்க, அவங்ககிட்டருந்து வாங்கியிருப்பீங்க,
அதுக்கப்புறம் அது மூலிமா பிரச்சனை வரும், குறைவாக இருக்கும், கூடவாக இருக்கும், இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் அந்த கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். அதை பார்த்துக்கணும். குடும்பத்தில் கொஞ்சம் வெளியில் இருக்க சூழ்நிலையாக இருக்கும். வெளியிலனா அடிக்கடி வெளி மாற்றங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கணும். வீட்டு தங்காமல் இருக்கிறது நல்லது. வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சண்டை சச்சரவு ஏற்படும். இதெல்லாமே நடக்க போகுது. அப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 3ஆம் தலையீடு இருக்கக்கூடாது. அது நீங்கள் பார்த்துங்க. இது இல்லாமல் உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, கணவன் மனைவி கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் 3ஆம் தலையீடு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்களோட பிரச்சனை நீங்களே தீர்த்துக்கணும். அதுதான் நல்லதாக சொல்லப்படுது. அது இல்லாமல் கொஞ்சம் வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன சின்ன அடிதடிகள் படும், பெருசாக ஒன்றும் வராது. இது மாதிரிலாம் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் என்றால் நீங்கள் ஏற்கனவே யாராவது உதவி பண்ணியிருந்தால் அவங்க வந்து இப்போ உதவி பண்ணுவாங்க. அதுதான் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லப்படும். எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு இதெல்லாமே ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு தகப்பழி பூர்வீக சொத்து பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனை இருக்க போகுது. திடீர்னு அது கேஸு கோர்ட்டுன்னு போயிடும். அதுக்கு நீங்கள் போகாமல் சுமூகமான முறையில் பெரியவங்களை வச்சு சுமூகமாக பண்ணிக்கணும். அந்தளவுக்கு போகாமல் பார்த்துக்கணும். சின்னதாக பெருசாகக்கூடாது. அதுக்காக தான் சொல்லுறது. அப்போ நீங்கள் அதுக்கு உஷாராக இருந்து அதை பார்த்துக்கணும். அது இல்லாமல் பயணங்கள் மூலிமா கொஞ்சம் விபத்துகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் போகும்போதும் வரும்போது பார்த்து போகணும். நல்ல நேரத்தில் கிளம்பி போகணும். அப்படி போகும்போது கடவுளை வழிபட்டு போகணும், இறை வழிபாடு செஞ்சுட்டு போகணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். இது இல்லாமல் பிரதோஷ வழிபாடு வந்து தான் சொல்லப்படுது, சிவ வழிபாடு வந்து தான் சொல்லப்படுது. அது நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்தை நீங்கள் கலந்துட்டு வந்தீங்கன்னா அந்த சிவனுடைய தரிசனம் கிடைக்கும்போது உங்களுக்கு எல்லா வகையும் ஏற்றமாக இருக்க போகுது. சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது 2 கையும் தூக்கி தலைக்கு மேலே வச்சு ஓம் ஆதித்யா நம்ம சொல்லலாம், சூரியனுடைய காயத்தை சொல்லலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். ஆதித்ய இருதுன்ற புக்கு கடையில் கிடைக்கும், அதை வாங்கி அதை படிச்சுட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப வயசில் பெரியவங்களாக இருக்கவங்களுக்கு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது. அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். துணிமணி எடுத்து கொடுக்கலாம், தான தர்மம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். சாதுக்களுக்கு கோயில் பக்கத்தில் இருக்கிற சாதுக்களுக்கு வந்து உணவு, உடுக்கு உடை இதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம். வசதிக்கேற்ப உங்களுக்கு அது கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய நல்ல பலன் தான் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போது ஏற்படக்கூடிய ஒரு விபரீத ராஜ்யம் உங்களுக்கும் வந்திருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பயணங்கள் மூலிமா நல்லா நடக்கும். ஒரு பிரயாணம் போவீங்க, அதில் எதிர்பாராத சந்திப்பீங்க. அந்த சந்திப்பு வந்து நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பகுத்து அறியணும். அப்போ நீங்கள் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய மனுஷன் தொடர்பு ஏற்படலாம், இல்லை பிரபலமான மனிதரோட தொடர்பு ஏற்படலாம். இல்லைனாக்கா நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க தானதனம் பண்ணக்கூடிய அமைப்பாக உள்ளவங்களாக இருக்கலாம், அவங்களுடைய தொடர்பு ஏற்படலாம். அந்த மாதிரி ஏற்படும்போது அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை பற்றி விசாரிப்பாங்க. அப்போ உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துருவாங்க, உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அந்த நட்பும் தொடர்ந்து வரும். இது கண்டிப்பாக நடக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இறை வழிபாடு பார்க்கும்பொழுது சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதோஷ வழிபாடு உகந்ததாக சொல்லப்படுது. அது இல்லாமல் சிவபெருமானுக்கு வந்து இளநீர் அபிஷேகம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். ஏழையர்கள் கூட அந்த புத்தகங்கள் கூட இளநீர் வாங்கி கொடுக்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த கோடை காலத்தில் இளநீர், மோர் இது மாதிரிலாம், தர்பூசணி பழங்கள், குளிர்ந்த பானம் இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். தப்பு கிடையாது. அவங்களாம் அதெல்லாம் கிடைக்காது. அவங்களுக்கு காசு இருக்கும், ஆனால் கூட அதை வாங்கி சாப்பிட மாட்டாங்க அவங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் சொல்கிறேன், அது வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அது வந்து தப்பான முறையில் பயன்படுத்த மாதிரி இருக்குது. அதை நீங்கள் பார்த்து உஷாராக இருந்து நடந்துக்கணும். அந்த வகையிலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய பழகிறவங்ககிட்ட இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பழகிட்டு வரணும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கிரக சூழல் இருக்கிறனால அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும். இதெல்லாம் சிம்மராசிக்காரங்க நடக்க போகுது. பொதுவாகவே ஆடி மாதத்தில் வந்து பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து சிவனுடைய வழிபாடு ரொம்ப வந்து சொல்லப்படுது. அந்த சிதம்பரம் போக முடிஞ்சால் போயிட்டு வரலாம். இல்லைனா நடராஜர் எங்கே இருந்தாலும், எந்த கோயில் இருந்தாலும் அந்த நடராஜர் வழிபாடு உங்களுக்கு வந்து சொல்லப்படுது. நடராஜர் அபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டால் இன்னும் ரொம்ப பெரிய விசேஷம் நடக்கும், நல்லது தான் நடக்க போகுது. அதனால் அந்த மாதிரி நடந்துக்குங்க. அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, மூலிகை சம்மந்தப்பட்ட உணவு வகைகளை வாங்கி நீங்கள் தான தர்மமாக கொடுக்கலாம். அதெல்லாமே ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் மூலிகை மருத்துவம், சித்தா மருத்துவம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மருத்துவ சம்மந்தப்பட்டதில் கூட நீங்கள் இறங்கி போகலாம், பயன்பெறலாம். இல்லை அவங்க அது மூலிமா உள்ளவங்களுக்கு உதவி பண்ணலாம். இதெல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இறை வழிபாடு சொல்லியிருக்கேன், பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பலன் பெறணும்னு சொல்லியிருக்கேன். கவனமாக கேட்டு நடக்கணும். நான் சொன்ன வகையில் அந்த பிரயாணத்தின் மூலிமா ஒரு
பெரிய மனித தொடர்பு கிடைக்கும்போது அது பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பயன்பெற்று வந்துட்டிங்கன்னா இந்த ஆடி மாத கிரக நிலைகள் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் சாதகமாக தான் இருந்து அதுக்குண்டான பரிகாரங்கள் இறை வழிபாடு செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு பாதகம் இல்லாமல் சாதகமாக தான் இருக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.